சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல, கிட்டத்தட்ட 1100 நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானூர்தி நிலையடி வருகிறார்கள். அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்ல, அரசு விடாப்பிடியா நிக்குது. நாங்க ஏரோப்ளேன் கட்டியே தீர்வோம்னு. அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க. நம்ம ஊர்ல ஒருத்தன் 100 ஏக்கர்ல 500 எரும மாடு இருந்துச்சு, அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான். எரும மாடை வித்து எதுக்கு 100 ஏக்கர் வாங்கியிருக்க? எரும மாடை வித்துட்டான். அந்த வித்த காசுல 100 ஏக்கர்ல அருமையான தொழுவம், மாட்டு தொழுவம் கட்டியிருக்கான். அப்ப அவன்கிட்ட போய், அட பைத்தியக்காரா, மாட்டை பூரா வித்துவிட்டு ஏன்டா மாட்டு தொழுவம் கட்டுற? உன்ன மாதிரி முட்டா பைய, கேன பைய, கிறுக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான். ஏண்டா, எரும மாட்டை பூரா வித்து மாட்டு தொழுவம் கட்ட நானே முட்டா பையன்னா, பிளைட்டை பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவன் எவ்வளவு பைய முட்டா பைய? இல்ல, சொந்தமா வானூர்தி இல்ல, அவன் வானூர்தி நிலையம் கட்டலாம், நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எந்த முட்டா பையல் நினைச்சு எங்க அண்ணன் சொன்னான்னு தெரியல. அந்த முட்டா பையலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி 12 ஏரிகள், 24 குளங்கள், 40க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல், தேவாலயம், எல்லாத்தையும் இடிச்சிட்டு 1 ஏக்கருக்கு 3 மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா? அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா? சரி, நாங்கள் 5000 பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஎல்எஃப் 500 ஏக்கர் இருக்கு. முதல்ல டிஎல்எஃப் வாங்கு, டிஎல்எஃப் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் டிஆர்ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட், யாரு? சென்னையில தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை வந்து நிற்பார்ல, சேகர் பாபு பினாமி, டிஆர்ஏ அதை வாங்கு 500 ஏக்கர். அப்படியே கீழே வா. போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த தேசபந்துன்னு ஒருத்தர், மன்னார்குடியை சேர்ந்த தேசபந்து, அந்த தேசபந்து பந்து மாதிரி 250 ஏக்கர் வச்சிருக்காரு. தேசபந்துடைய மகன் ஹரிஸ்குமார் பேர், தேசபந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புல்லலூர் கிராமம், பரந்தூர் பக்கத்துல, ஏகனாபுரம் பக்கத்துல புல்லலூர் கிராமத்துல 250 ஏக்கர். எப்ப வாங்கினது? 2019. இங்க இருந்துதான் இந்த புல்லலூர் கிராமத்தில் தேசபந்துக்கு 250 ஏக்கர் வாங்க காசு கிடையாது. காசு கொடுத்தது சசிகலா. சசிகலா ஏன் காசு கொடுக்கணும்? சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சசிகலாவுடைய பினாமி தேசபந்திற்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அதுல ஏர்போர்ட் கிட்ட டிஆர்பி ராஜாவுக்கு எதுக்காக 10,000 இருக்கான்? அபார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், இந்த லூலு மால் மாதிரி மால் கட்டுறதுக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய விவசாய நிலம், நாங்கள் தற்சார்பு விவசாயம் செய்யக்கூடிய, அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகனாபுரம் கிராமம், அதை அழிக்க நிக்கிறானே, அதை அழிக்க நிக்கிறானே. அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளும் அப்பனையும் மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா? சாவணுமா? இதுல தமிழ்நாட்டில் சில பேர், நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம், நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம்ன்றான். 8 நிமிட பேச்சு உலகத்துல பெஸ்ட் ஸ்பீச் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல ஆக சிறந்த பேச்சு வந்து அந்த 3 நிமிட பேச்சு. எங்க அண்ணனோட 3 நிமிடம் போறோம், ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆளு நம்ம அப்பா தான். எட்டுத்தானோ அப்படின்னு சொல்ல, அப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல, ரொம்ப தப்பா. இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை, பெரியாருடைய ஸ்டாச்சு வெந்திக்க வக்கில்ல, அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த ஏகனாபுரம், பரந்தூர், நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் திமுக, அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க?
ஓட்டுக்கு வந்தேன். அந்த கிராமத்தில் வச்சா வருவீங்களா? வரமாட்டேன். தெரியாது, ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை நாங்க பேசுவோம். குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வகை என்ன, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறான். அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா, மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேன்னா பதில் இல்லை. நீ கொண்டு போய் கிளாம்பாக்கம் பக்கத்தில் வை. விழுப்புரத்தில் பயிற்சி எடுத்தா பிரச்சனை ஆயிருமா? இல்ல திருச்சியில் பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா? இல்ல மதுரையில் பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி அங்க டெவலப் பண்ணா முடிஞ்சு போச்சே. ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம், லெக்குக்கு மட்டும் போட முடியுமா? பைசப்ஸ்க்கும் போடணும், ட்ரைசப்ஸ்க்கும் போடணும், ஷோல்டருக்கும் போடணும், பேக்குக்கும் போடணும். சோர்வடையாதீங்க. நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக, எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம், அண்ணன் சீமான் அவரின் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை எங்கடா உங்கப்பன் கல்லுக்கடை போயிருப்பான், கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக, வெறப்பா நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் கூட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தோட்டைக்கு மாட்டி வச்சேன், கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா துறமாறே, 5 விரல் மோதிரமே, பாதகத்து சொத்துவத்து பாருமையா கண்டிருந்து தண்ணி பிடிக்க போங்கய்யா, போயிருங்க, புண்ணியமா போகட்டும். எங்க வீட்டு நாய்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுவாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது. இடிங்கய்யா, இடிச்சிருங்க, கூடைய பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் அறுத்துறீங்க. கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி கால் பிடிச்சு கேட்கிறையா. சிகரெட் பிடிப்பவரே செவிமடுத்து கேளுமையா. கொள்ளையில எம்மக மல்லிகைப்பூ நட்டிருக்கா, நீர் குடிச்சு வளர்ந்த கோடி வேர் பிடிச்சு நின்று இருக்கு. பொத்தி வளர்த்த கோடி பூ பூக்க முன்னால கத்தி வீசாதீங்க, கடப்பாறை எரியாதீங்க. ஆசையா